ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. இன்னைக்கு சண்டே அதுவுமா என் பசங்க 2 பேரும் கடைக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்திருக்கானுங்கன்னு பார்ப்போமா? இன்னைக்கு என் பசங்க 2 பேரும் சேர்ந்து மீன் வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. இன்னைக்கு எங்க வீட்ல மீன் குழம்பு. உங்களுக்கு மீன் குழம்பு பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு மீன் குழம்புனால என் பசங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமானானுங்க. எங்களுக்கு எப்போதும் இந்த மீன் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் முள்ளே இல்லாம அதில் முள் இருக்காதுல்ல. அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என் பையன் அந்த மீனை கையில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒன்று சாப்பிட போகிறேன், உன்னை நினச்சா எனக்கு பாவமாக தான் இருக்குது, ஒரு சாரி சொல்லிட்டு அதை ஜாலியாக டான்ஸ் ஆடி கொண்டாடிட்டு இருந்தான். அதுக்குள்ளே நான் மீன் வாஷ் பண்ணுறதுக்குள்ளே என் பசங்க என்ன 2 பேரும் என்ன பண்ணானுங்க, ரொம்ப போர் அடிக்குது நான் டிவி பார்க்குறேன்னு சரி ஓகே டிவி பாருங்கன்னொடனே டிஸ்டியில் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு மூவி பார்த்துட்டு இருந்தானுங்க. அனிமேஷன் மூவி தான், ரீசன்ட் மூவி தான் பார்த்துட்டு இருந்தானுங்க. நான் நான் அவனுங்க மூவி பார்க்கறதுக்குள்ளே நான் அதுக்குள்ளே ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். உள்ள கொதிச்சோடனே அரிசி போட்டேன். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை என்னால். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால என்னால் பண்ண முடியலை. என் பசங்க 2 பேரும் எனக்கு குட்டி குட்டியாக ஹெல்ப் பண்ணனால எனக்கு அந்த வலியும் தெரியலை. ஜாலியாக இருந்துச்சு இந்த சண்டே எங்களுக்கு. படமும் நல்லா இருந்துச்சு. நான் அப்படி படம் பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆனியன், டொமேட்டோ அப்புறம் வந்து கார்லிக் எல்லாத்தையும் நான் அங்கேயே இருந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் மூவி பார்த்துக்கிட்டு. சாதமும் வெந்துடுச்சு. அதனால நான் சாதத்தை ரெடி பண்ணி உடனே என் பையன் எனக்கு காலை வலிக்குமா, என் மேலே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என் காலை தூக்கி அவன் மடியில் வச்சுக்கிட்டான். அவன் அதுக்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு ட்ராயிங்கே வரைஞ்சிட்டான். நான் அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே குட்டியாக ஒரு ட்ராயிங்கே வரைஞ்சி அவன் கலர் பண்ணிகிட்டு இருந்தான். அழகாக ட்ராயிங் பண்ணுவான். சின்னவன் உடனே இதை பார்த்துட்டு அம்மா நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு கிட்டக்க ஹெல்ப் பண்ண வந்துட்டான். யாருங்க சொன்னது பொம்பளை பிள்ளைங்க பெற்றாதான் எல்லாம் பார்த்துக்கும், செய்யவும் போகும் வரும்னு? அதெல்லாம் இல்லை. ரெண்டுமே நல்ல குழந்தைங்க தான். பொம்பளை பிள்ளை என்ன ஆம்பளை பிள்ளை என்ன, நம்ம கையில் தான் இருக்குது. வளர்க்குறது நம்ம கையில் தான் இருக்குது. அதை நல்ல முறையில் வளர்த்துட்டு போய் அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை அமைச்சு கொடுத்துட்டா ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். இதில் எந்த விதத்துலேயும் நம்ம ஈகோவோ இல்லை நம்ம பிள்ளைங்க நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க, அவங்க சந்தோஷத்துக்கு தான் இது பண்ணுவாங்கன்னா விட்டுடுவோம். அவங்க சந்தோஷத்துக்காக தானே நம்ம வளர்த்தது. உடனே என்ன பண்ணிட்டான், என் பையன் தான் அந்த கேஸ் இது பண்ணான். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் கிட்டக்க இருக்கும்போது தான் அது பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அது எப்போதுமே அவனுங்க கைக்கு கிட்டக்க நான் எதுவுமே வைக்க மாட்டேன். நான் அவனுங்களுக்கே தெரியாமல் ஒரு நாள் அங்கே வைப்பேன், ஒரு நாள் இங்கே வைப்பேன். எனக்கு தான் தெரியும் அந்த மாதிரி. எப்போதுமே வெளியில் போனால் கேஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் போவேன். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. ஏன்னா குழந்தைங்க வச்சுருக்க நம்ம எப்போ என்ன இதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாகவே நினச்சிக்கோங்க. கடகடன்னு பசங்க வந்தானுங்க. எண்ணெய் ஊற்றுனான் ஒருத்தன் வெந்தயம் கையில் வச்சுருந்தான், ஒருத்தன் வடகம் கையில் வச்சுருந்தான். 2 பேரும் எடுத்து மாறி மாறி சமைச்சிக்கிட்டு இருந்தானுங்க. இன்றைக்கி அவனுங்க கையில் நான் சாப்பிட்ணுன்னு இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. கடகடன்னு பசங்க வேலையை ஆரம்பிச்சிட்டே இருந்தானுங்க. என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணோம். ஏன்னா நானும் ஒர்க் பண்ணுறனால எனக்கும் கொஞ்சம் அதை என்னால் சரியாக பண்ண முடியலை. எல்லா ஒர்க்கும் என்னால் பர்ஃபெக்டாக பண்ண முடியலை. வேலையும் பார்த்துட்டு பசங்களையும் பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஆனால் யாரும் எங்களுக்கு குறைலாம் சொல்ல மாட்டாங்கல்ல. அதனால் ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தில் பொறுமையாக பார்த்துக்கலான்னு அப்படி விட்டுருவேன். ஆனால் எப்படியும் வேலையெல்லாம் முடிச்சிடுவானுங்க. பொறுமையாக முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துருவோம். அடுத்த என்ன பெண்டிங் ஒர்க்கு என்னென்ன இருக்குது, ஹோம் ஒர்க் பண்ணுறது, அப்புறம் நான் ஏதாவது ஒர்க் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி அடுத்த நாள் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுருவேன். ஏன்னா எங்களுக்கு வெளியில் அவுட்டிங்க்கு எதுவுமே இல்லை. உள்ளேயே தான் எதுவாக இருந்தாலும் வீடியோலேருந்து எல்லாமே என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்ப்பீங்க. நான் ஒரே இடத்துல இருந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒர்க் பண்ணுறனால அது ஒரு பக்கம் போதா, எப்படி ஈவினிங் வந்துட்டு தான் அந்த ஒரு வீடியோ போடுவேன். அப்படியே அதே காஸ்டியூம்லேயே அதே இதுலேயே போடுவேன். ஏதோ ஓடுறது ஓடுது. ஏதோ மக்கள் என்னையும் ஒரு மனுஷியாக மதித்து என் வீடியோவும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எனக்கு இது சொல்கிறத தவிர வேறு எதுவும் எனக்கு சொல்ல தெரில.
அப்புறம் கடகடன்னு இப்ப என்ன மீன் குழம்பு பத்தி போணுமா அடுத்து? வாங்க மீன் குழம்பு பத்தி பேசலாம். நான் ஆல்ரெடி புளி கரைச்சி, மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சுட்டேன். என்ன தண்ணியா இருக்குன்னு பார்க்காதீங்க. அது நல்லா கட்டியாகுற அப்பதான் நானு மீனே போடுவேன். நாங்க ஒரு ஒரு மாதிரி நான் மீன் குழம்பு வைப்பேன். ஆனா அது எப்படி தான் இருக்கோ தெரியல. ஆனா நல்லாயிடும். நல்லா வந்துரும். கன்னாபின்னான்னு பண்ணுவோம். ஆனா நல்லா வந்துரும். என் பையன் எடுத்து ஊத்துறதுக்கு கொஞ்சம் பயந்தான். அது நெருப்பு வருமா? அப்படி இப்படின்னா. ஃபர்ஸ்ட்டே அதுக்கு பிடிச்சுக்கிட்டு நானே ஊத்திட்டேன். அதுக்கப்புறம் தான் அவன் ஊத்துனான். கொஞ்சம் பயந்தான். ஊத்தணுமா? வேணாமா? ஊத்தணுமா? வேணாமா? நான் ஊத்திட்டேன் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் இதே மாரி தான் ஊத்தணும்னு சொல்லி அவனுக்கு கத்துக் குடுத்தேன். இப்போ பேசிட்டே இருந்துட்டு கடகடன்னு மீனு புளி கரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா? நான் மீன்லாம் வாஷ் பண்ணி ரெடியா வச்சிருந்தேன். புளி கரைச்சி அதையும் மசாலாலாம் போட்டு ரெடியா வச்சிருந்தேன். தாளிப்பு இதெல்லாம் தாளிச்சதுக்கப்புறம் புளி தண்ணிய எடுத்து அதில ஊத்திக்கிட்டேன். இப்ப என்ன பண்ணிட்டேன், என் சின்னவன் வந்து அம்மா நான் கிண்டி விடுறேன்னு சொல்லிட்டு கிண்டி விட்டுட்டு, ஒரு பிளேட் எடுத்து பெரிய பிளேட் எடுத்து மூடி வச்சுட்டான். மூடி வச்சோனே மூடி வச்சுட்டானா, மூடி வச்சதுக்கப்புறம் எப்ப நீ கொதிப்ப? எப்ப நீ ரெடி ஆவங்கிற மாரியே ஒரு போஸ் குடுத்துட்டு நின்னுட்டு இருந்தான். என் சின்னவன் இருக்கான் பாருங்கங்க, எப்போதுமே இந்த சின்ன பசங்க மட்டும் கொஞ்சம் துரு துரு வாலு தான் போலங்க. அதே மாரி என் பையனும் வாலு தாங்க. இப்போ குழம்பு கொதிச்சிச்சா, உடனே என்ன பண்ணான் என் பெரிய பையன் வந்து, அம்மா நான் மீன எடுத்து ஒண்ணு ஒண்ணா போட்டுட்ருக்கேன். 1, 2, 3ன்னு என் சின்ன பையன் என்ன, அவன் ஒவ்வொரு மீனா எடுத்து போட்டுட்டே இருந்தான். நானும் போடவா? நானும் போடவான்னு சொல்லி ரொம்ப ஈகரா இருந்தான். அவன் அவன் அந்த மீன் எடுக்கிறதே கொஞ்சம் பயந்து பயந்து எடுத்துட்டு இருந்தான். ஏன்னா அத பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் இல்லையா? எதுவா இருந்தாலும் சமைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பயப்படுவானுங்க. சாப்பிட்றோன்னு உட்காந்துட்டா, அந்த ஸ்மெல்லுக்கு, அதுக்கு எதுவுமே தெரியாது. குழம்பு பார்த்தீங்களா, நான் நெறைய வச்ச மாரி இருந்துச்சா, அப்போ குழம்பு திக்காயிடுச்சா, அப்படி வச்சுட்டு தான் நாங்க சாப்பிடுவோம். எனக்கு மண்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மீன் மண்டைனா ரொம்ப பிடிக்கும். எத்தன பேருக்கு மீன் மண்டை பிடிக்கும்னு எனக்கு சொல்லுங்க. என் பசங்களுக்கு எடுத்து வச்சுட்டேன். அவன் மீன் குழம்பு நக்கி பார்த்துட்டு, "செம்மையா இருக்குமா" அப்படி சொல்லி சொன்னான். அவன் என் பெரிய பையன் மட்டும் நான் என்ன குழம்பு வச்சாலும், சப்புன்னு வச்சாலும், இல்ல நல்ல காரசாரமா வச்சாலும், எது வச்சாலுமே சரி, நல்லா இருக்குன்னு ஒரு அப்ரிசியேஷன் எனக்கு குடுப்பான். எனக்கு அவன நம்பி தான் எனக்கு சமைக்கணும்னே தோணுது. பசங்க 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டானுங்க. இப்படி தான் எங்களுக்கு சண்டே போச்சு. ஹேப்பியா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.